friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற வீடியோ உங்கள பல பேர் ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் பண்ணினா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. சோ அதாங்க என்னோட நியூ கிச்சன் டூர். பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த கிச்சன் பத்தின ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக நானும் என்னோட ஹஸ்பண்டும் டிசைன் பண்ணது. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி பெருசாக எதுவும் குக் பண்ணது கிடையாது. அப்பப்போ அம்மாவுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுறதோட சரி. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக வந்து குக்கிங்கில் இறங்கி நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்குள்ளேயே வந்து நிறையா ட்ரீம்ஸ், அதாவது என்னோடய கிச்சன் எப்படி இருக்கணும், அதாவது என்ன மாதிரி ஸ்டவ், என்ன மாதிரி அவன், ஃப்ரிட்ஜ், அப்புறம் கிச்சன் எப்படி கபோர்ட்ஸ் இருக்கணும், எங்கே என்ன ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ட்ரீம். ஸோ கிச்சனாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம். ஸோ என்னோடய 4 to 5 years ஆஃப் ட்ரீம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் இந்த கிச்சனை நானும் என்னோடய ஹஸ்பண்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். கூகுள் ஸ்கெட்சப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணினது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றது, அதாவது பிளைவுட், லேமினேட் ஷீட், டியூக்கோ பெயிண்ட், அக்சசரிஸ், ஹின்ச்சஸ், சாஃப்ட் க்ளோசிங் ட்ராவர்ஸ், அப்புறம் ஈவன் ஹேண்டில், அப்புறம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து எங்கள் விருப்பப்படி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஷ்னலாக இந்த இன்டீரியர் கம்பெனிஸையும் அப்ரோச் பண்ணலை. நாங்களே டிசைன் பண்ணிவிட்டு கார்பெண்டர் ஹெல்ப்போட இதை வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். கிச்சன் சைஸ் வந்து 16 அடி நீளம், 11 அடி அகலம். இது வந்து ஓப்பன் கிச்சன், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு மட்டும் ஆர்டிஃபிஷியல் ஒயிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் குக் பண்ணுற இடத்துல வந்து, அதாவது கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பிளாக் கிரானைட், அதாவது நேச்சுரல் ஒரிஜினல் பிளாக் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நம்ம வந்து ஒன்றா வுட் ஃபினிஷில் போவோம், இல்லை கொஞ்சம் மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கணும்னா பர்பிள் கலர், ரெட் கலர், இல்லைன்னா டார்க் ஷேட்ஸ் போவோம். ஏன்னா கிச்சன் அப்படின்னாலே அழுக்காடுன்ட்டு. பட் எனக்கு வந்து இந்த ரெகுலர் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால நான் வந்து இந்த பீகாக் ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய கிச்சன் கலர் வந்து பீகாக் ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன். ஸோ யூஸ்வலாகவே வந்து லேமினேட் ஷீட்ஸ் பீகாக் ப்ளூவில் அவைலபிள் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுற ஷேடில். ஸோ நாங்கள் வந்து டியூக்கோ பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓவரால் கிச்சன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களில் பல பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன் டூர் பார்க்கலாம். இன்றைக்கி அதாவது கிச்சன் டூர் அப்படின்னாலும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்.
பட் இன்னொரு வீடியோவில் வந்து டெஃபினட்டாக எங்கெங்கே என்னென்ன மாதிரி ட்ராவர்ஸ் கபோர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன திங்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை எப்படி ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் நீங்களே கிச்சன் டிசைன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஐடியாஸ் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோஸில் டெஃபினட்டாக பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனை ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னொரு கிச்சன் டூர் வீடியோவில் என்னோடய கிச்சன் பற்றி ரொம்ப இன் டீட்டெயிலாக, அதாவது என்னென்ன அப்ளையன்சஸ், எங்கெங்கே ட்ராவர்ஸ் கபோர்ட்ஸ் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.